மூன்றாம் கண் இல்ல மூன்றாம் கண். எப்படி நமக்கு 2 புறக்கண்கள் இருக்கோ அதே 360 டிகிரி. மூன்றாம் கண் பத்தி நம்ம நம்ம சேனல்லயே நிறைய இதை பத்தி பேசியிருக்கோம். ஒரு விழிப்பு நிலை, அந்த விழிப்பு நிலைய நம்மள நாமளே அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலை மூன்றாம் கண் ஞானம் அப்படின்னு சொல்லி. எப்படி நமக்கு 2 புறக்கண்கள் இருக்கோ அதே மாதிரி ஒரு அகக்கண். ஸோ அந்த அகக்கண் 360 டிகிரி வேலை செய்யக்கூடிய தன்மை. நீங்க ஒரு சினிமால கூட பார்த்துருப்பீங்க, ரஜினி சார் உட்காந்துருப்பாரு, இந்நேரம் நம்ம பார்க்கறது கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிக்குவாங்க, டக்குன்னு அவரு திரும்பி பார்ப்பாரு. சரியா? ஸோ அது அந்த ப்ராசஸ் பேரு இன்ட்யூஷன். அந்த இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய அந்த உள்ளுணர்வு ஜாஸ்தியா இருக்கும். மூன்றாம் கண் அப்படிங்கிறது பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட் கூட சம்பந்தப்பட்ட. நீங்க எப்போ ஒரு விஷயத்த விழிப்பு நிலையில இருந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு இந்த மூன்றாம் கண்ணால பார்க்கக்கூடிய அந்த விஷயம் வேற மாதிரி ஒரு 5 டைமென்ஷன்ல தெரியாது. யோசிக்க முடியாத சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளம்க்கு 2 சொல்யூஷன் இருக்குன்னா உங்களுக்கு 10 சொல்யூஷன் கிடைக்கும். நிறைய தெளிவுகளும் தீர்க்கமான முடிவுகளும் கிடைக்கும். ஸோ இதுதான் மூன்றாம் கண் ஓபன் பண்றதோட ஒரு மனித குலத்துக்கு தேவையான ஒரு அட்வான்டேஜ், ஒரு அனுகூலமான ஒரு விஷயம்னு